அவனுக்கு நெருக்கமான அடியார்களாக இருப்பதற்கும் வல்லநாயன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பதற்கும் வல்லநாயன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததியினர் அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தருவதோடு மருத்துவமனை கஷ்டம் அதன் செலவினங்களிலிருந்து பரிபூர்ணமாக அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. நாம் ஈன்றெடுத்த பிள்ளைகளை நமக்கு கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தருள் புரிவானாக. வல்லநாயன் அவனுக்கு பிரியமான அடியார்களாக வாழுவதன் நோக்கம் இந்த பூமியில் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்றாடம் நமக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு வேலைகள் எப்பவுமே நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இன்றைக்கி மனுஷர்கள் எல்லாருமே தேடி அலையிறது நிம்மதியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தாக சம்பாதிக்கிறேன் ஹஸ்ரத், நல்லா இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்க மாத்திரை போட்டாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி இல்லை. காசு பணம் இல்லாதனால நிம்மதி இல்லையா அப்படின்னாக்க, நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு நல்ல பரக்கத்தாக வருது, காசு பணம் நல்ல பரக்கத்தாக வருது, ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி இல்லை. மக நல்ல நிலைமையில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, என்னன்னே தெரியல, மனசு குழப்பமாக இருக்குது. மனைவி நல்ல விதமாக எனக்கு நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, என்னன்னு தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே அந்த நிலைமையில தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அந்த நிலைமையிலிருந்து எல்லாரையுமே பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த நிம்மதி அடிப்படை எதனால் இந்த நிம்மதி இல்லை, அதான் இன்றைக்கி உள்ள விஷயத்தை நம்ம பேச போகிறோம். கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கிறோம். விஷயம் என்ன அப்படின்னாக்க, முதல்ல நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிஅமத்துக்களுக்கும் நினச்சி பார்த்து நம்ம நன்றி செலுத்தணும். நினச்சி பார்த்து நம்ம நன்றி செலுத்தணும்னாலே ஆட்டோமேட்டிக்காக நிம்மதிங்கிறது வந்துடும். நம்ம ரொம்ப தூரம் போக வேணாம். காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்ச உடனேயே பெருமக்கள் நமக்கு துவா சொல்லி தர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். சரியா? அந்த துவாவை சொல்லி தர்றாங்க. அந்த துவாவுடைய அர்த்தம் அல்ஹம்துலில்லாஹில்லதி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? அவன் என்னைய அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, எனக்கு உயிரை கொடுத்து ஹயாத்தா எழுப்புனானே, அந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துறேன். எப்போ? பாதமா, ஒரு விஷயத்துக்கு அப்புறம். எந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம்? அமாத்தனா, என்னைய மௌத்தாக்குனான்ல, சிறு மௌத்து, தூக்கங்கிறது சிறு மௌத்து தானே, சிறு மௌத்துக்கு அப்புறம் என்னைய ஹயாத் உயிரை கொடுத்து எழுப்புனான்ல, அந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துறேன். பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், அவனுக்கு நான் என்ன செய்கிறேன், அவன் பக்கமே நான் மீளக்கூடியவனாக இருக்கிறேன், அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த துவாவை நம்ம சொல்லித்தரோம். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க, நம்ம குர்ஆனில் முதல்ல வரக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹா. சூரா அல் ஃபாத்திஹாவில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆயத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துன்னா அந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பித்து கொண்டு போகிறான். அதே மாதிரி பெரும்பாலான சூறாக்களில் உள்ளே போய் பார்த்தோம்னாக்கா, சூரா அல் கஹ்ஃபில் அல்ஹம்துலில்லாஹில்லதி அலா அப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். சுப்ஹானல்லதில் அந்த சூறா ஆரம்பிக்கும். சூரத்துல் இஸ்ரால ஆரம்பிக்கும் போதே அல்ஹம்துலில்லாஹ், அந்த சூறாவை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அப்படியே ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறத ஒரு நாளைக்கு நம்ம ஏறத்தாழ ஒவ்வொரு வக்திலையும் 33 தடவை சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு வக்துக்கு 33 தடவை நம்ம சொல்ல போகும்போது, அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்கிறோம்? இப்போ குறைஞ்சபட்சம் தொழுகையை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு போவோம். சரியா? 33 தடவை சொல்கிறோம் ஒரு நாளைக்கு, ஒரு வக்துக்கு. அப்போ 5 வக்துக்கு போட்டோம்னாக்க 165 தடவை சொல்கிறோம். ஆனால் நமக்கு எந்த பலனும் கிடைக்க மாட்டேங்குது. அல்லங்க, நான் அப்போ உங்களுக்கு முன்னாடி படித்து காமிச்ச ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இருக்கிறதுலையே வமன் வஜத ஹைரன், உங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னாக்க நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? பல் யஹ்மதில்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஷுக்ர் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. ஏன் தெரியுமா? அப்படி நீங்கள் நன்றி செலுத்துனீங்கன்னாக்க உங்களுக்கு அல்லாஹ் அதுலேருந்து மென்மேலும் பரக்கத்தை செஞ்சு கொண்டு போவான். ஒரு கால் நீங்கள் கேட்டது நடக்கலை, வமம் வஜத கைரதாலிக்க, நீங்கள் கேட்டது சிறந்ததுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு கேட்குறீங்க, ஆனால் அது அல்லாஹ் நடத்தி கொடுக்கல. அதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? ஃபலா எலுமன்ன இல்லா நஃப்ஸஹு, இல்லா நீங்கள் உங்களுக்கு நீங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க, சே இப்படி ஆயிடுச்சு, என்னது நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருந்தோமே நடக்காமல் போயிருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு நீங்களே குழம்பிக்கிறாதீங்க, நஷ்டத்தை ஏற்படுத்த வேணால. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அதில் ஒரு கயிறு அல்லாஹ் வச்சுருப்பான். ஒன்று உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் எது சிறந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதில் ஷர்ரும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம். கைபான மறைவான விஷயங்கள் நமக்கு எதுவும் தெரியாது.
மறைவான விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமா? நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு அதன் மூலியமாக நம்ம நடக்கலை, நமக்கு அந்த தேவையில் நிறைவேறலை அப்படின்னு சொன்னாக்க அதில் ஏதோ அல்லாஹ் கயிறு வச்சிருக்கான்னு நம்ம விளங்கிக்கிறணும். அதனால தான் நம்மளுடைய நாட்ட திட்டங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு நான் ஒப்படைக்கிறேன். என்னுடைய தேவைகள் என்ன, எனக்கு எப்போ என்ன தேவைப்படும், யா அல்லாஹ் உனக்கு தான் தெரியும். இன்னொன்று, எப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் தெரியுமா? அந்த விஷயத்தினுடைய தாத்பரியம், அதனுடைய நுட்பம் தெரியாத வரையும் நம்ம நன்றி செலுத்த மாட்டோம். அந்த நுட்பம் தெரிஞ்சால் மட்டும்தான் நன்றி செலுத்துவோம். உதாரணத்துக்கு வழக்கமான சொல்கிறது தான், சாப்பிட்ட பின்னாடி அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஆமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமின் அன்றாட ஓதிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்காவது அர்த்தம் தெரியுமானா? அர்த்தம் தெரிஞ்ச பெரும்பாலும் யாரும் ஓதுறதில்ல. விறுவிறுன்னு ஓதிட்டு போயிடுறோம். ஏதோ உஸ்தாத் துவா சொல்லி கொடுத்தாங்க, நம்ம மதரசாவுக்கு போயில துவா சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம ஓதிட்டு போகிறோம், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னாக்கா டிரான்ஸ்லேட் இருக்கும், அந்த டிரான்ஸ்லேட் மட்டும் பார்த்துட்டு போயிடுறது. இந்த துவாக்களினுடைய நுட்பம் நமக்கு எப்போ தெரியும்னா அதை தான் போய் பார்க்கணும். இப்போ அப்போதே நான் சொன்னேன் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதே அஹ்யானா, எந்திரிச்சும் போது ஓதுற துவா. அந்த துவாவினுடைய நுட்பம் நமக்கு எப்போ தெரியும்னாக்க நமக்கு செய்தி வரும் தெரியுமா? நல்லா தாங்க படுத்தாரு, தூக்கத்திலேயே மௌத்தா போயிட்டார். அப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதே அஹ்யானா, அந்த துவாவுடைய தாத்பரியம் அப்போ தான் தெரியும். சுபூர் தொழுதுட்டு என் கூட தான் தேத்தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தார், நானும் அவர் ஒன்றா தான் உட்காந்து குடித்தோம். போய் கொஞ்ச நேரம் படுத்துங்கிறேன்னு சொன்னார், தூக்கத்திலேயே மௌத்தா போயிட்டார். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் நீண்ட ஆயுசை கொடுக்கட்டும், நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கட்டும், உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு வாழ்றதுக்கெல்லாம் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்யட்டும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட போகும்போது தான் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதே அஹ்யானாவுக்குள்ள நுட்பம் நமக்கு தெரியும். அப்போ மௌத்துக்கு நம்ம சின்ன மௌத்தில் வந்து நம்ம அல்லாஹ் அப்படி மௌத்தாக்கலை. திடீர் மரணங்கள் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கன்னு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. நல்லா தான் இருந்தார், திடீர்னு மௌத்தா போயிட்டார். நல்லா தான் உட்காந்து பேசியிருந்தார், அப்படியே சாஞ்சார் மௌத்தாயிட்டார். நடந்து போய்கிட்டு இருந்தார், கீழே விழுந்தார், மௌத்தாயிட்டார். இந்த திடீர் மரணம் வேணாம் அப்படின்னாங்க. நாயகம் சொன்னாங்க, மௌத்தையே நீங்கள் கேட்காதீங்கன்ட்டாங்க. இப்போ நம்மள சில பேர் என்ன சொல்கிறதுனாக்க, ஏந்தே இந்த அல்லாஹ் இப்படி இருக்கானே தெரியலை, அல்லாஹ்வுக்கு வேறு யாரையும் கண்ணு தெரியலையா, எனக்கு தான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணுமா சொல்லிட்டு பேசாமல் செத்துடலாம் போல இருக்கு. விட்டால் நான் என்ன செஞ்சுக்கலாம், சூசைட் பண்ணிக்கலாமா போல இருக்குது. யாருக்கும் அனுமதி கிடையாது சூசைட் பண்ணுறதுக்கெல்லாம். நல்லா தான் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு, அதில் போய் விழுகிறது. நல்லா தான் கடல் தண்ணி நல்லா தான் இருக்குது, அதில் ஏறி குதிக்கிறது, அதில் நான் மாசுபடுத்துறது. கடல் தண்ணி யாரையும் உள்ளே வச்சிருக்காது, வெளியே தள்ளி விட்டுரும். குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும் கடலுக்குள்ளே, அதோட வெளியாக்கி விட்டுரும். கடலுக்கு அனுமதி அல்ல கொடுக்கல, உள்ளே வச்சிருக்குன்னு அனுமதி யாரும் கொடுக்கல, வெளியே தள்ளிடும். கடல் சுத்தமானது. அப்போ இங்கே வந்து தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா கேட்டால் கஷ்டம். அதனால நான் வந்து அவரை சூசைட் பண்ணார். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா 3 குழந்தைகளுக்கும் பாய்சனை கொடுத்துட்டு இந்த அம்மாவும் பாய்சனை சாப்பிட்டு இறந்துட்டாங்க. கேட்டால் கடன் தொல்லையில் இருக்கிறாங்க. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நம்ம எப்போ கடன் வரும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பின்னாடி இதில் விஷயத்தில் டைம் இருந்துச்சுன்னா பின்னாடி சொல்லிடுறேன், ஏன்னா டாபிக் மாறி போயிடும். இப்போ இங்கே இந்த அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. யார் 4 உயிர் போயிருக்குது. இந்த அம்மாவுக்கு யார் அனுமதி கொடுத்து தன்னை சூசைட் பண்ணிக்கிறதுக்கு? இப்படி சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கு சுன்னா வல் ஜமா நம்மளுடைய ஆட்சி வந்து அரபு நாட்டினுடைய ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னாக்க, இஸ்லாமிய ஆட்சி இருந்ததுனாக்க சூசைட் பண்ணவங்கள பொது மையவாடியில் அடக்காதீங்கன்ட்டாங்க. பொது கபரஸ்தான் அடக்கிற அனுமதி கிடையாது. யாருக்கு? தன்னைத்தானே மாற்றிக்கிட்டவங்களுக்கு அனுமதி கிடையாது. எதுக்கு அப்படி மாற்றிக்கிறோம்? அல்லாஹ் சொல்லி காமிக்கிற லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன். அப்போ டெய்லி நம்ம ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்பெல்லாம் தஹ்லீல் ஓதுறோமோ அப்போ பூரா இந்த ஆயத்தை சேர்த்து ஓதிக்கிட்டு இருக்கிறோம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தனக்கு தாங்கிக்கிற அளவுக்கு சக்தியை தவிர வேற எதையும் நான் கொடுக்க மாட்டேன்னு வாக்குறுதி அவன் சொல்றான். நம்மளை படைச்சு அம்மா வயிற்றுக்குள்ள இத்தனையோண்டு குட்டி குழந்தையா வச்சு என்ன அதுலேருந்து இப்போ நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோட ஆஃபியத்தோட வெளியாக்கி நமக்கு சின்ன சின்ன இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் இல்லையா, இயற்கை சீற்றங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நம்மளை நம்பிக்கிட்டு ஒரு பொண்ணையும் கட்டி வச்சு நம்மளை நம்பிக்கிட்டு 2-3 உயிரை அல்லாஹ் கொடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு முடியலை சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாராம். எந்த விதத்தில் நியாயம் இது? அவன்கிட்ட கையை ஏந்தணும். யா அல்லாஹ் எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, அவன்கிட்ட பேசணும். அவன் ரெடியாக இருக்கான், கேட்கறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான். நம்ம அவன்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. அவனை தவிர எல்லாத்துட்டையும் பேசுகிறோம்.
வீட்டில் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைண்டாக்க நண்பர்கள்ட்ட முதல்ல ஷேர் பண்ணுறான், இப்படி ஆயிடுச்சுடா மாப்பிள்ள, இப்படி ஆயிடுச்சுடா மச்சான் அப்படின்னு நண்பர்கள்ட்ட போய் ஷேர் பண்ணுறான். அவன் என்ன செய்வான், ஃப்ரெண்ட்ஸுகள் தப்பு கிடையாது, ஃப்ரெண்டுமார்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லைம்மா விடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிரும், இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. சரி பண்ணி கொடுக்கறது அல்லாஹ்வை தவிர நண்பன் அல்ல. அவர் ஆறுதல் சொல்லுவார். கூட பிறந்த சகோதரர்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி போய் சொல்லலாம், ஆறுதல் சொல்லுவாங்க. அத்தா அம்மா சொல்லலாம், தப்பு எது கிடையாது, ஆறுதல் சொல்லுவாங்க. பிரச்சனைக்கு சொல்யூஷன், அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கறது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். சொன்னாங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல அவன்கிட்ட போயிடணும், அதுக்கு பிற்பாடு வழியை திறந்து விட்டுருவான். அல்லாஹ் யார் மூலியமாவது அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவான். நீ என்னைய நம்பி வந்துட்டேன், என்கிட்ட சொல்லிட்ட, உனக்கு நான் சரி பண்ண வேண்டியது ஏன் கடமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு பாடம் இல்லையா? நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நமக்கு பாடம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நமக்கு பாடம், வலிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நமக்கு பாடம். அவங்கெல்லாம் முதல்ல யார்கிட்ட போய் சொன்னாங்கன்னாக்கா அல்லாட்ட தான் முதல்ல வந்து சொன்னாங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கு நீ சரி பண்ணி கொடுக்கணும், சரி பண்ணி கொடுக்குறப்ப ஒன்றை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு அவன்கிட்ட சொன்னோம்னாக்க அவன் ரெடியாக இருக்கிறான் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ நம்முடைய தேவைகள் அத்தனையும் அல்லாட்ட போய் சொன்னோம்னாக்க நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும். நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துருச்சுன்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிம்மதி வந்துடும். இதுதான் விஷயம். அப்போ அந்த அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா எப்போ தெரியுங்கிறது சொல்லிட்டேன். அடுத்த துவா, நம்ம காலையில் எந்திரிச்சாச்சு, துவாவை ஓதிட்டோம், அதுக்கு அடுத்தது சாப்பிட்ணும், ஏதாவது தண்ணி குடிக்கணும் கொள்ளணும். அதுக்கடுத்து பெரும்பாலும் என்ன செய்வோம், குளிக்க போவோம். குளிக்க போகும்போது பாத்ரூம்குள்ளே போகும்போதே என்ன செஞ்சுட்டு போகணும், துவா ஓதிட்டு போகணும். அதுக்குன்னு துவாக்கள் இருக்குது. ஷைத்தானுக்குன்னு ஒதுங்கக்கூடிய இடம் எதுதான், பாத்ரூம் தான், டாய்லெட். உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. பாத்ரூம்குள்ளே போனோமா வேலையை முடிச்சோமா சீக்கிரம் வரணும், குளிக்கிறதுக்கு போகிறோமா வேகமாக குளித்தோமா டக்குன்னு வெளியே வரணும். இது இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். போய் உட்காந்தாக்க சில பேர் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது, அப்படிலாம் உட்காரக்கூடாது. ஏண்டாக்கா பாத்ரூமுக்குள்ளே மலக்குமார்கள் வரமாட்டாங்க, அவங்களுக்கு அனுமதி கிடையாது உள்ளே வர்றதுக்கு, அவங்க வரமாட்டாங்க, சுத்தமான இடத்துல மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த குளிக்கிற இடம் பாத்ரூம்குள்ளே என்ன செய்யக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. அப்போ அங்கே இருக்க போகும்போது நம்ம எப்படி இருந்துக்கிறணும் அப்படிங்கிறது சில நோட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். சில பேர் குளிக்க போனாக்க மன்னிச்சுக்குங்க, பிறந்த மேனையோடு நின்று குளிக்கிறது. பிறந்த மேனா புரிஞ்சுக்குங்க, நான் கொஞ்சம் தூய தமிழில் சொல்லும்போது புரியலைன்னு சொல்லிடக்கூடாது. ஒன்றுமே இல்லாமல் குளிக்கிறது, ஒட்டு துணி இல்லாமல். இல்லைன்னா சில பேர் அந்த உள்ளாடைன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னர் மட்டும் போட்டு குளிக்கிறது, அனுமதியே கிடையாது. எங்கே இருந்தாலும் மூத்து வரும். இன்னரோட ஒருத்தர் மூத்தா போயிட்டார், பாத்ரூம் உள்ள பூட்டி இருக்கிறாங்க, அல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும், மூத்தாயிட்டாங்க இன்னரோட, என்ன ஆகும் நிலைமை, அல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அதே மாதிரி இன்னர் கூட போடாமல் போய் சொன்னல, பிறந்த மேனையோட குளிக்கிறது. மூத்து வந்துருச்சுன்னு சொன்னாக்க பில்லர் அப்படி தூக்கிட்டு வர முடியுமா? அந்த மௌத்துக்கு நம்ம எங்கேயும் எல்லா இடத்துலையும் பயப்படணும். அப்போ குளிக்கிறதுக்குன்னு சில இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எப்படி குளிக்கணும். அவுரத்தை மறைச்சு குளிக்கணும். தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில ஒரு துண்டை கட்டிக்கிறோம் அல்லது ஒரு கையிலேயே கட்டிக்கிறது. இந்த மாதிரி கட்டிக்கிட்ட மாதிரி செய்யணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒது செய்யுங்க. ஒழு செய்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகைக்கு ஒழு செய்கிற மாதிரியே செய்யணும் அப்படின்னு சில இமாம்கள் கொண்டு வர்றாங்க. சில பேர் ஃபர்லான உறுப்பு மட்டும் கழுவுனா போதும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி நாயகம் ஒழு செஞ்சுருக்கிறாங்க, குளிச்ச பின்னாடியும் ஒழு செஞ்சுருக்கிறாங்க, 2 நேரமும் ஒழு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நான் இந்த விஷயம்லாம் ஏன் சொல்கிறேன்டாக்க, நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும் எல்லாத்தையுமே. வெறுமனே சிரமமாக கேட்குறோம், நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கான நோக்கம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம பேசுகிறத நம்முடைய வாழ்நாள் இன்றைக்கி கொண்டு வந்தோம்னாக்க என்ன செஞ்சிடும், நம்ம வாழ்நாள் பூரா ஒரு அதபுட வாழ்க்கையாக இருக்கும். நாயகமுக்கு சொன்னாங்க, அனஸ் நாயகத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் அனசே உங்களுக்கு பிரத்யேகமாக சில விஷயங்கள் சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு நாயகம் சொல்லி கொடுத்த விஷயம் அனஸ் நாயகத்துக்கு, உங்களுக்கு ஆயுசு நீடிச்சு வேணுமா, ஆயுசு நீளணும், யாருக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க, எல்லாருமே ஆசைப்படுவோம் ரொம்ப நாள் இந்த பூமியில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எந்த நேரமும் ஒதுவோடு இருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒது வாத்தலாக டக்குன்னு போய் ஒது செஞ்சுட்டு வந்துடணும். இப்போ ஆயுசு நீடிச்சு கொடுத்துக்கிறதுக்கு எப்படின்னாக்க, நம்ம குளிக்கும் போது உடம்பு சுத்தம் பண்ண நம்ம சுத்தமாக குளிக்க போகிறோம், அந்த நேரத்துக்கு என்ன செஞ்சுக்கிறணும், ஒது செய்துட்டு தான் நம்ம என்ன செஞ்சணும், குளிக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொன்ன பின்னாடி இன்றைக்கி இப்படி தான் சொல்லி காமிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி உள்ளவங்க முதல்ல கீழே இருந்து காலில் இருந்து தண்ணியை ஊற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி அதுக்கப்புறம் குளிங்க, எடுத்தோடனே தலைக்கு ஊற்றிடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. நாயகம் சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல ஒழு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி தான் செய்யணும். பெரும்பாலும் இமாம்கள் எழுதுவாங்க, நீ ஒது செய்கிறதுக்கு முன்னாடி 2 காலை நினச்சிக்க முஸ்தஹபுண்டாங்க.
இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். கேட்டால் லாஜிக். அன்னைக்கு ரிசர்ச் பண்ணலை, எந்த மெடிக்கல் காலேஜில் எந்த இமாமும் போய் படிக்கலை, எந்த மெடிக்கல் காலேஜில் எந்த சஹாபாக்களும் போய் படிக்கலை, எந்த மெடிக்கல் காலேஜில் எந்த நபிமார்களும் படிக்கலை, படிக்காமே அவங்க சொன்னதை நம்ம ஏற்றுக்கிறல, படிச்சுட்டு வந்த இவங்க ரிசர்ச் பண்ண பின்னாடி நம்ம ஏற்றுக்கிறோம். இதுதான் நம்முடைய ஈமான். இப்படி இருக்கக்கூடாது. நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒதுனுங்கிறது நாயகம் சொல்லி கொடுத்துட்டாங்கனாக்கா அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும். ஹை, அப்போ இது ரெண்டாவது ஒரு விஷயம். மூணாவது, குளிச்சுட்டு அடுத்து சாப்பிட போகிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வகினா அதாபன்னார். நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் யா அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்யி, என்னை நரக நெருப்புலேருந்து பாதுகாத்துரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேட்குறோம். சாப்பிட்ட பின்னாடி அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ சகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். நான் சாப்பிட்டேன், எனக்கு நீ சாப்பாடை கொடுத்த, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன் சாப்பாடை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லணும்? அன்றாட டெய்லி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். காலையில் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை சாப்பிட்றோம். மீ கோரிங், நான் செல்லுமா, ரொட்டி சென்னை, ரொட்டி தொழில் போவாங்கன்னா நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம சாப்பிட்டு போகிறோம். கடையில் காசை கொடுத்தா சாப்பாடு கிடைக்கிது, சாப்பிட்டு போகிறோமில்ல. இப்போ எதுக்கு சாப்பாடை எனக்கு கொடுத்தவனே உனக்கு நன்றின்னு ஏன் சொல்லணும்? அது ஒவ்வொரு வக்திலையும் சொல்லணுமா? 3 நேரம் சாப்பிட்டா 3 நேரம் சொல்லணுமா? இன்றைக்கி நான் தேத்தண்ணி குடித்த பின்னாடியும் சொல்லணுமா? நான் இன்றைக்கி கூவையை வடை சாப்பிட போகிறேன், வடை சாப்பிட்ட பின்னாடி சொல்லணுமா? சமோசா சாப்பிட போகிறேன், சமோசா சொல்லித்தான் ஆகணும். ஏன் சொல்லணும் அப்படின்ட்டாக்க ஒன்றும் வேணாம். எல்லா இடத்துலையுமே ஆஸ்பத்திரி இருக்குது, சரியா? ஆஸ்பத்திரியில் நார்மல் வார்டுக்கு முதல்ல போவோம். உள்ளே எடுத்தோடனே ஐசியூக்கு சிசியூக்குலாம் போயிட வேணாம். நார்மல் வார்டுக்கு மசோவ் பண்ணுவோம். எத்தனை பேரால் நிம்மதியாக உட்காந்து பிரியாணி சாப்பிட முடியுது? சாப்பிட்டா டாக்டர் அங்கே படுக்க விடுவாரா? நார்மல் வார்டு, ஐசியூக்கு போவேனா சிசியூக்கு போவேனா, நார்மல் வார்டில் ஒருத்தர் பேஷண்ட் படுத்துருக்கிறாரு, ஒரு நோயாளி ஒருத்தர் படுத்துருக்கிறாரு, அவருக்கு நம்ம பிரியாணி போய் வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னாக்க நம்மளை தான் டாக்டர் சும்மா விட்டுருவாங்களா? இல்லை, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாரு, அவர் நாசலமாக பிரியமாக சாப்பிடுவார், கொழுப்பு அங்கங்கே அடைச்சிட்டு இருக்கிறவருக்கு பிளாக்காக இருக்குது, இவருக்கு நாசலமாக வாங்கிட்டு போய் கொடுத்து நல்லா சாப்பிடுங்க, இந்தாங்க உங்களுக்கு டாக்கிங் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் பிரியமாக சாப்பிடுவீங்களே வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கண்டாக்க ஒன்று அவரால் சாப்பிடத்தான் முடியுமா? இல்லை வாங்கிட்டு போய் கொடுத்த நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? சாதாரண வார்டில் உள்ளவங்க. ரெண்டாவது, கொஞ்சம் உள்ளே போவோம், ஐசியூக்கு போவோம். அவர் இங்கே உள்ளவராவது பிரெட்டாவது சாப்பிடுவார். எங்கே நார்மல் வார்டில் உள்ளவர் ஒரு சிலேஸ் ரொட்டி அல்லது ரசம், கொஞ்சம் கஞ்சி, இதையாவது சாப்பிடுவார். ஐசியூவில் உள்ளவருக்கு அதுவும் கிடைக்காது. வாயில் ஒரு டீப்பு வச்சுருப்பாங்க, மூக்கில் ஒரு டீப்பு, இன்னும் எந்தெந்த இடத்துல டீப் மாட்டணுமோ அந்தந்த இடத்துல டீப் மாட்டி வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் டீப் மாட்டி வச்சு அவரால் என்ன செய்ய முடியாது? பச்சை தண்ணியை கூட குடிக்க முடியாத நிலைமையில படுத்திருப்பார். அதனால அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா, எனக்கு நீ அவருக்கு சாப்பாடே கொடுக்கல, ஆனால் உயிரோடு இருக்கிறாரு. அதை விட எனக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? நல்லா சாப்பிட்றேன், டேஸ்ட்டாக எனக்கு சாப்பிட கொடுத்துருக்கிறிய யா அல்லாஹ், அதுக்காக நீ உன்னை நன்றி செலுத்துகிறேன். சிசியூக்கு போனாக்கா கிட்ட கூட நெருங்க முடியாது. கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் தான் நின்று பார்க்க முடியும். அதுக்கு மேலே உள்ளே போனோம்னாக்க அவர் முழிச்சார்னா அவர் நிதானமே இல்லாத நபராக ஆகிறார். அவருடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது. யா அல்லாஹ், ஐசியூவில் உள்ளவரையும் சிசியூவில் உள்ளவரையும் நார்மல் வார்டில் உள்ளவரையும் விட எனக்கு நான் நினச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நினச்ச நேரத்தில் சாப்பிட்றேன்ல, எனக்கு நைட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எந்திரிக்கிறேன், எனக்கு பசிக்குது, வீட்டில் என்ன இருக்குது, கோப்பி தேத்தண்ணியை நான் என்ன செஞ்சிடறேன், கலக்கி குடிக்கிறேன்ல, அதுக்காகவே உனக்கு நன்றி செலுத்துறேன்டா ரப்பே, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா. அடுத்ததான் முக்கியமானது, வா சக்கானா, நான் நிம்மதியோடு சாப்பிட்றேன்ல, யாருக்கும் பயந்துக்கிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டு ஓடு, அந்த இதில் ஓட்டம்லாம் இல்லை எனக்கு. நான் நிம்மதியாக பிஸ்மில்லான்னு உட்காந்தேன், கையை கழுவிட்டு வந்தேன், முகத்தை கழுவுனேன், பாத்ரூம் போய்ட்டு வந்து சட்டையை கழட்டி போட்டு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றேன், நிம்மதியோடு இருக்கிறேன். எந்த ஒரு அவசரமோ பதட்டமோ இல்லாமல் நிம்மதியாக சாப்பிட்றேன்ல, இதுக்காக வேண்டி உனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன் எல்லாரும் தானே அப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி எத்தனை டிரைவர்கள் பாருங்கள், டிரைவர் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க. டைமிங் ஓடணும், இல்லைன்னாக்கா என்னுடைய காசு, கமிஷன் காசு கிடைக்காது சொல்லக்கூடிய டிரைவர்கள் எத்தனை பேர்? இல்லை வாத்தியார் முறையில் எடுத்துக்கிறோம், எனக்கு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு வந்தேன் அல்லது பிள்ளைங்களுக்கு பாடத்தை நடத்தினேன், எனக்கு டைம் பத்தலை, அதனால் அவசர அவசரமாக சாப்பிட்றேன், பாதி தான் சாப்பிட்டேன், மிச்சத்தை பிள்ளைங்க வந்துட்டாங்க அதனால் சாப்பிடாமல் வச்சுட்டேன் சொன்ன நபர்கள் எத்தனை பேர்?
எல்லாத்தையும் விட எனக்கு நிம்மதியான சாப்பாடை கொடுத்துருக்குறான்ல, அல்லது லாரி டிரைவர் இப்படி நினைக்கிறாங்க, பஸ் டிரைவர்கள் இப்படி நினைக்கிறாங்க. எப்படி நான் எதுக்கு அந்த துவாவை ஓதணும், நான் அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறேன், அவரை விட கீழே உள்ளவர் அப்போதே ஆஸ்பத்திரி விஷயம் சொல்லி காமிச்சேன்னு அதை நினச்சி பார்க்கணும். நமக்கு கீழே உள்ளவங்களை நினைச்சிட்டோம்னு சொன்னாக்க அவனுக்கு ஒரு தடவை 2 தடவை அல்ஹம்துலில்லாஹ் இல்லை 1000 தடவை நம்ம சொல்ல ரெடி ஆயிடும். அப்போ இதுக்காக வேண்டி தான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வ சகானா வஜஅலனா, யா அல்லாஹ் என்னை ஆக்கி வை, வஜஅலனா மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் என்னை ஆக்கி வை. எந்த நேரத்தில் முஸ்லீம் நோக்கம் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாரை நான் ஆக்கி வை. எப்போவுமே உன்னை நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கணும். என் ரப்பு என்னை கை விடலை, எல்லா இடத்துலையும் என் கையை பிடிச்சி தூக்கிக்கிட்டு இருக்கிறான் என் ரப்பு, அப்படின்றதுனால என்னை முஸ்லீமை ஆக்கி வைறப்பே ஒரு காலம் என்ன செஞ்சிடாத, உனக்கு நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்கள் என்னை ஆக்கிறாத, ஏண்டா நீ எனக்கு நிறைய நியமத்துக்கள் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருமக்கள் துவா நமக்கு சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க நாளைக்கு கியாமத் நாளில் சொர்க்கவாசிகள் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். இங்கே யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்க கூட சொர்க்கத்துக்கு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். எப்போவுமே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழக்கூடிய நபர்களாக இருக்கணும். எல்லா காரியங்கள்லையுமே அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தை நம்ம அடிக்கடி புலங்கணும். இப்போ நம்ம நடைமுறையில் உள்ள விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், புதுசாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. சரியா? நம்ம காடியில் ஏறி உட்காடுறோம், காடியில் ஏறி உட்கார்ந்தோன்னே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே சுப்ஹான் அல்லது சஹர்னால துவா ஓதுறோம். இறங்கின உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோமா? ஏறி உட்கார்ந்தோன்னே யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் நடக்கிறேன், என் காடி புறப்படுது, நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகிற, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட துவா செஞ்சுக்கிறோம். நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறோம், ஏய் துவா ஓது, சாப்பிடும்போது என்ன ஓது, சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்லி கொடுக்குறோமா, சாப்பிட்டு முடிச்சோன்னு ஓதுப்பா துவாவை சொல்லு அப்படின்னு நம்ம எல்லாரும் பிள்ளைய சொல்லி நம்ம எல்லாரும் இந்த ஆமீன்னு சொல்லியிருக்கிறோமா? அந்த இடத்த தான் இங்கே சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தையை புழங்குங்க. ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸு புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிறந்த அடியார்களில் இன்ன அஃலலை இபாதல்லாஹி யௌமல் கியாமத், கியாமத் நாளில் சிறந்த அடியார்கள் யார் தெரியுமா சொல்லிட்டு ஹம்மாதூன அல் ஹம்மாதூன, யாரெல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்தார்களோ அவர்கள் தான் சிறந்த அடியார்கள். என்ன சொல்கிறாங்க? அல் ஹம்மாதூன, யார் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்கிறாங்களோ, புகழ்றது நோக்கம் அல்ஹம்துலில்லாஹ் தான். இல்லை நான் 5 நேரம் தொழுதுட்டு 33 தடவை சொல்லத்தானே செய்கிறேன், 5 நேரம் தொழுதுட்டு சொல்கிறது அது கடமை, சொல்லித்தான் ஆகணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அதனால சொல்லணும். இது நாயகம் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நான் கேட்குறது மனசார அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லியிருக்கோமா? கடமை 5 நேரம் தொழுத பின்னா நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஓதுறோம், சில பேர் தஸ்பீஹ் ஓதுவோம், எல்லாம் செய்வோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துவாக்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. துவாக்கள் சொல்லி கொடுத்தது நோக்கம் நம்ம அமலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான். நம்ம கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு நுழைய போகும்போது நீங்கள் துவா ஓதுங்க, பள்ளிவாசல்லேருந்து வெளியே போகும்போது துவா ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துவாக்கள் எல்லாமே அல்லாஹ் அதிகமாக புகழ்ந்து சொல்லக்கூடிய துவாக்கள் தான் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி கொடுக்குற துவாக்கள் அத்தனையும் எடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு செயல் ஆரம்பிக்கும் போது எப்படி பிஸ்மில்லான்னு வருதோ பின்னாடியே அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது கொண்டு வந்துடுவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற ஒரு தாத்பரியத்தை நம்ம வெறுமனை ஏனோ தானோன்னு எடுத்துடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு செயல்களையும் குறைஞ்சது நீண்ட துவா என்னால் ஓத முடியலை, சாப்பிட்ட உடனே நான் அவசரமாக போனேன், நீண்ட துவா என்னால் ஓத முடியலை, பிரயாணம் நான் போய் காடியை பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே எனக்கு டைம் பத்தாது, நான் இப்போ துவா ஓதிட்டு எப்படி ஓடுறது, குறைஞ்சது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிறலாமே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வ சகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன் ரொம்ப நீளமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைமையிலும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன், முடிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், என்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்துலையும் என்னுடைய ஒவ்வொரு நொடியிலையும் நான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஏன் தெரியுமா? எல்லா காரியங்களும் எனக்கு முடிச்சு கொடுக்குறான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதும் எங்கள் தாய் தகப்பன் மூலியமாக எனக்கு எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுத்தான். கொஞ்சம் வயசான பின்னாடி எனக்குன்னு கார்டியனாக யார் வர்றாங்களோ அவங்க மூலியமாக என்னுடைய காரியத்தை நடத்தி கொடுத்தான். இன்னும் கொஞ்சம் பெருசாகிறேன், என் பிள்ளைங்க மூலியமாக என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான். எத்தனையோ பிள்ளைங்க எத்தனையோ பெற்றோரை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறாங்க. ஆனால் என் பிள்ளைங்க அப்படி விடலையே. பிள்ளைங்கண்டா முன்ன பின்ன இருக்கிறது சகஜம். அத்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுத்தா, அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா, நீங்கள் வயசாகிருச்சு உங்களுக்கு, உங்கள் காலத்தில் பட்டன் ஃபோனுமா, என் காலத்தில் இப்போ டச்சு ஃபோனுமா, உங்கள் காலத்தில் லேண்ட்லைன் ஃபோனுமா, இப்போ லேண்ட்லைன் ஃபோன் இல்லைம்மா,
சொன்னால் புரிஞ்சுக்கங்கம்மா, உங்கள் காலத்தில் நீங்கள் மாட்டு வண்டியில் போனீங்க, இன்றைக்கி நாங்கள் பிஎம்டபிள்யூவில் போய்கிட்டு இருக்கோம்மா. உங்கள் காலத்தில் நீங்கள் நடந்து போனீங்க, இன்றைக்கி நாங்கள் ஃபெராரியில் போய்கிட்டு இருக்கோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அடுத்தவங்க அந்த பெற்றோர் யாரும் பேசினா விட மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க தானே, சரி பேசிட்டோம், அவங்களுக்காக நம்ம துவா செய்வோம். நம்ம பிள்ளைங்க அல்லா என் பிள்ளைங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுறப்பே, நல்ல புத்தியை கொடு அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கடுமையான ஒரு வார்த்தை, நல்ல கொஞ்சம் சாஃப்டான வார்த்தை. யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு நல்ல சிந்தனை சக்தியை கொடு, அவன் வந்து எனக்கு கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளையா கொடு. அதனால் நம்ம துவாலை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கணும், எங்களுக்கு கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பாக நம்ம துவா அங்கீகரிப்பான். நமக்காக வேண்டிய என்ன செய்வான், அந்த பிள்ளைகளை கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக ஆக்கி தந்துடுவான். அல்லாஹ் எல்லாருடைய குழந்தைகளையும் எல்லாத்துக்கும் கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக. அப்போ இந்த இடத்துல வந்து சொல்ல வர்றது, எது நினச்சி யா அல்லாஹ் உனக்கு நன்றி சொல்லுவேன், நான் என்னை தூக்கத்திலேருந்து எழுப்புனியா அதுக்காக நன்றி சொல்லவா, இல்லை பாத்ரூம் போயிட்டு வந்த பின்னா நல்லதுமாக குளிச்சுட்டு வெளியே வந்தேனே அதுக்காக நன்றி சொல்லவா, இல்லை காலை டிஃபன் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் நான் சாப்பிட்டேனே அதுக்காகவே நன்றி சொல்லவா, இல்லை காலையிலிருந்து மத்தியானம் வரை என்னுடைய வேலைகள் நான் சரிவர முடிச்சிருந்தேனே அதுக்காகவே உனக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவா, இல்லை மத்தியான நேரத்தில் எனக்கு லஞ்சு சாப்பாடு நல்ல விதமான சாப்பாடு கொடுத்தையே அதுக்காகவே உனக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவா, இல்லை லொஹருக்கு அப்புறம் லொஹரில் இருந்து அசர் வரையும் மறுபடியும் என்னுடைய வேலைக்கு நான் போகும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லதுமாக முடிச்சு கொடுத்தே ரப்பே அதுக்காக உனக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவா, இல்லை சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரப்போகும்போது என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, எனக்கான தேத்தண்ணி சூடாக கலக்கி வச்சிருக்கிறாங்க, எனக்கு பிடிச்சமான பலகாரங்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அல்லது அவங்க செய்யலை வாங்கி வச்சிருக்கிறாங்க, வேற எதையாவது ஸ்நாக்ஸ் வீட்டில் வச்சிருக்கிறாங்க, வச்சிருந்ததை என்னுடைய மகன்கிட்டையோ என் பிள்ளைகள்கிட்டயோ சொல்லி என் மனைவி என்ன செய்கிறாங்க, அத்தா வந்துருவாங்க அத்தாவுக்கு எடுத்து கொடுன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்களே அதுக்காக உனக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவா, இல்லை மகரிபுடைய வக்த நின்று தொழுகிறேனே ரப்பே அதுக்காக உனக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவா, இல்ல மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில உன்னைய நினைச்சு நான் வந்து உனக்கு என்ன செய்யறேன், குர்ஆன் என்னால முடிஞ்ச அளவு நான் இபாதத்துகள் செய்யறேன் அதுக்காக உனக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவா, இல்ல நான் இஷா தொழுத பின்னாடி மறுபடியும் நான் சாப்பிட போகும்போது எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம எனக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடு நல்ல விதமான செரிமானமாக வைக்கிறே ரப்பே இதுக்காக நீ நன்றி சொல்லவா, எதுக்கு ரப்பே உனக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல. யோசிச்சு பார்த்தா நான் அப்பதே சொன்னேன் இல்லையா, 1000 தடவை அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலும் ஈடாக. நம்ம இன்னைக்கு ஆக்சிஜனுக்காண்டி காசு கொடுத்து ஆக்சிஜன் மாட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற எத்தனை பேஷண்ட் இன்னைக்கு நம்ம காசு கொடுத்தா ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர் சிலிண்டரை தூக்கிட்டா போய்கிட்டு இருக்கான், தோம்ப கேஸ் தோம்பு ஆக்சிஜன் மாட்டிக்கிட்டு எனக்கு ஆக்சிஜன் வந்து நான் காசு கொடுத்த ஒரு நேரம் இனிமேல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும், நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு வச்சிடக்கூடாது. எல்லாம் வரக்கூடிய காலத்தில் இனிமேல் அந்த காற்றுக்கும் காசு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து விஷயத்தை போடுறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் அந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. ஏன்டா இப்போ உள்ள காற்றுலேருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஈரப்பதத்தை இப்போ உள்ள காற்றுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ காற்றுல ஈரப்பதம் இல்லையே நம்மளால் வாழ முடியாது. இன்னி நம்ம ஈரப்பதம் வேணும், அந்த அந்த காற்றுல வந்து ஈரமாக இருக்கணும் அப்படின்னாக்கா சிலிண்டர் அந்த தோம்பு தான் வாங்கிக்கிறணும். ஆக்சிஜன் தோம்பு கொண்டு வர்றாங்கல்ல, அதை தான் வாங்கி ஒவ்வொருத்தரும் நீ அதுக்கு ஒரு பை கொண்டு வரோம். இன்றைக்கி பேபியை வந்து மாட்டிக்கிறாங்கல்ல, முன்னாடி தூக்கி மாட்டிக்கிறாங்க, இல்லை சில பேர் பின்னாடி தூக்கி மாட்டிக்கிற மாதிரி அந்த தோம்பை பின்னாடி தூக்கி மாட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நல்லா பரிபூர்ணமாக பார்க்கணும். அந்த நிலைமை வரும்ன்ட்டு எழுதுறாங்கன்னாக்க எவ்வளவு மோசமான காலகட்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும், சரியா? அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொடுக்குறான் அப்படின்னாக்கா அதை நினச்சி யா அல்லாஹ் நீ கொடுத்த நேமத்துக்கு என்னால் நன்றியே சொல்ல முடியாது ரப்பே. அதனால தான் இமாம்கள் குறைஞ்சபட்சம் அந்த காரியம் முடிஞ்ச பின்னாடியாவது அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எந்த காரியமாக இருந்தாலும் பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறோம். ஆனால் முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது இல்லை. பெரும்பாலும் சொல்கிறதுல ஒரு 10% சொல்கிறோம், 90% சொல்கிறது இல்லை. அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதா இந்த நோக்கம் வந்து. இன்றைக்கி நான் உங்களுக்கு மத்தியில் இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு கொண்டு வந்தது நோக்கம் வந்து இன்றைக்கி நம்முடைய ஈமான் நான் உங்களுக்கு மத்தியில் ஓதி காமிச்ச ஆயத்தில் நாயகமே நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிடுங்க, அந்த மக்கள் அல்லாஹ்வை அடையணும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை போய் அடையணும்னு சொன்னாக்க நான் உங்களுக்கு வழிமுறையில் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும், என்னையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நயன் சலாஸ் சொல்லி காமிச்சாங்க. பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க. பனி இஸ்ரவேல் காலத்தில் ஒரு 3 பேர்த்த அல்லாஹ் சோதிக்கிறான். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டது தான், ரீமைண்ட் பண்ணுறதுக்கான இந்த விஷயத்தை கொண்டு வர்றேன். 3 பேர்த்த அல்லாஹ் சோதிக்கிறான். முதல் நபர் வந்து தலையில் முடி இல்லை, வழுக்கையாக இருக்கிறார். இப்போ தலைமுடியை பற்றி
ஒரு 60 வயசு நபர்கள்ட்ட கேட்டோம்னாக்க, ஆமாம் இனிமேல் என்னத்தை போட்டு வாழ போகிறேன், 60 வயசாயிருச்சு, இனி தலையில் முடி இருந்தா என்ன இல்லைண்டா என்ன, என்ன நல்ல விதமாக வாழ்ந்தேன், பேரன் பேத்தியில பார்த்தேன், நல்ல விதமாக இருக்கிறேன், நீ போக வேண்டியதானே, இல்லை முடி வேற கேடா அப்படிம்பாங்க. அதே வார்த்தையை டீனேஜ் பசங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும். அந்த யங்கர்ஸ் இருக்கிறாங்கல்ல, 17 வயசு 18 வயசு, அந்த 12 வயசுலேருந்து 21 வயசு உள்ள பசங்கள்ட்ட, டே போய் முட்டையை போட்டு வரணும், அந்த அத்தாவுக்கு வேற வேலை இல்லைன்ட்டு போவான். நான் போய் எந்த காலத்தில் உட்காந்து முட்டையை போட அப்படின்னு. இப்போ நான் இன்றைக்கி சிவராஜியால் பேசும்போது சொன்னேன், இப்போ உள்ள காலம் எப்படின்னாக்க தலையில் தீய வச்சு கொடுத்துற காலம் தான் இருக்குது. அந்த அதுக்குன்னே ஹேர் கட் அந்த கடையிலே வந்துட்டு அதுக்கு பேர் ஃபயர் கட்டான். ஒரு நேரத்தில் திட்டுனாங்க, உன் தலையில் தீய வச்சு தானே கொடுத்துரு, நீ உருப்பட மாட்டானா அப்படின்னு திட்டினாங்க. இன்றைக்கி அது ஸ்டைல், அது ஃபயர் கட். அந்த கேஸ் வெல்டு மாதிரி ஒரு மாதிரி வச்சு தலையில் இது மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, சுடுறதுக்கு அனுமதி கிடையாது மார்க்கத்தில். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள், இந்த முடி வெட்டுற விஷயத்தை வந்துட்டு இளைஞர்களுக்கு கேட்டால் தெரியும். இப்போ முடியை வெட்டி மொட்டையை போடு அப்படின்னாக்க திட்டுவாங்க. அப்போ இங்கே வந்து ஒரு நபருக்கு முடி இல்லை, வழுக்க மண்டையாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த நபர் எல்லாம் சோதிக்கிறான், மலக்கு அனுப்புகிறாங்க. மலாய்க்குமார்கள் அனுப்பி 2 பேரும் வந்து கேட்குறாங்க, மனிதங்க ரூபத்தில் வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன என்ன வேணும் சொல்லு அப்படின்னோடனே அவர் சொல்ல, நான் சின்ன வயசாக இருக்கிறேன், எனக்கு வந்து தலையில் முடி வேணும் அப்படிங்கிறார். இப்போ தலையில் முடி இல்லாத ஆம்பளையில் ஏதாச்சும் பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணுமா? சொட்டையை கட்டிக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிம்பாங்க அந்த பொம்பளை பிள்ளைய. முடி இருந்தால் தான் ஒரு அழகு. அப்போ இவர் கேட்குறாரு, எனக்கு முடி வேணும் அப்படின்னு கேட்குறாரு, அந்த மலக்கிட்ட கேட்குறாரு. அப்போ வேற ஏதாச்சும் வேணுமா? எனக்கு அதுவே பெரிய விஷயம், அப்படி முடியை கொடுத்துட்டாலே நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படிங்கிறார் பனீஸ்வரர் காலத்தில். சரி, அல்லாஹ் உனக்கு அப்படியே முடியை தருவானாக அப்படின்னு அந்த மலக்கு துவா செய்கிறாங்க. துவா செஞ்சது மட்டும் இல்லாமல் ஆடு அல்லது மாடுன்னு எழுதுகிறாங்க, ஏதோ ஒரு பிராணி என்ன செய்கிறாங்க, அவர் கையில் கொடுக்குறாங்க. ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. ஒட்டகத்தை கொடுத்த பின்னாடி என்ன செய்கிறாங்க, இதை வச்சு குழப்பம் நடத்திக்கப்பா அப்படின்னு விட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாங்க, இன்னொரு நபரை சந்திக்கிறாங்க. சந்தித்த பின்னாடி அவர் எப்படி என்ன நோயை பாதிக்கப்பட்டிருக்கிறாருனாக்க வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாகவே வந்துட்டு குஷ்ட நோய் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க. இன்றைக்கி அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இன்றைக்கி பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சுக்கிறோமே. அன்னைக்கு வந்து கிட்ட கூட யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ் பரிபூர்ணமாக இந்த மாதிரி தொற்று நோய்கள் தான் எல்லாத்தையும் எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும், உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லா எல்லாத்தையும் கொடுக்கட்டும். அப்போ கொடுத்த பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னாக்க அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு அந்த மலை கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எதுவும் கேட்கல, என்னைய வந்து மக்கள் தொடமாட்டுறாங்க, மக்கள் யாரும் என் பக்கத்தில் வரமாட்டுறாங்க, நான் தனியாக நிற்க வேண்டியதாக இருக்குது, தனியாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, எனக்கு இந்த வெண்குஷ்டத்தை போக்குனாலே போதுமானது அப்படின்னு அவர் சொல்கிறார். 2வது நபர் சொன்ன பின்னாடி அந்த வெண்குஷ்ட நோயை போக யா அல்லாஹ் இவருக்கு இந்த நோயை சரி பரிபூர்ணமாக ஷிஃபாவாகி கொடுக்குற பெண் துவா செய்கிறாங்க. துவா செஞ்ச பின்னாடி அவருக்கு அந்த நோய் பரிபூர்ணமாக ஷிஃபாவாகுது. இப்போ இவர் கையில் மாட்டை கொடுக்குறாங்க, மாடு வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்கள் பொழப்பு நடத்திங்க அப்படிங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய துவா முதல் கொடுத்த நபருக்கும் பரக்கத்தான ஒட்டகங்கள், 2வது கொடுத்த நபருக்கும் பரக்கத்தான மாடு நிறைய வச்சிருந்து பிஸ்னஸ் நல்லா இதுவாகிறாங்க. 3வது நபர் 2 கண்ணும் தெரியாத நபர், 2 கண்ணும் தெரியாத நபர். நான் பற்றி சொன்னேன், எதை நினச்சி நான் உனக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவேன்னு சொன்னோம்ல, இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். கண்ணு தெரியாதவங்களாக இருந்தால் எப்படி, எனக்கு டைம் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கிறனால விஷயமா பெருசாக பேச முடியல, என்னால் ரொம்ப தூரம் போக வேண்டாம். இப்போ இன்னைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நமக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய விஷயம். அப்போ கண்ணு தெரியாத நபர் இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மலக்கு கேட்ட பின்னாடி அவர் சொல்கிறாரு, எனக்கு கண்ணு தெரிஞ்சால் போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், அது எனக்கு வந்தாலே நான் வந்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் நன்றி செலுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன பின்னாடி அல்லாஹ்வோட துவா செய்கிறாங்க, அவருடைய கண்ணு சரியாகுது, அவர் நன்றி செலுத்துறாரு. சரியா, அவர் நன்றி செலுத்தின பின்னாடி இவர் கையில் ஒரு ஆட்டை கொடுத்துட்றாங்க. மலக்கு மகள் திரும்பி போயிடுறாங்க. கொஞ்சம் காலங்கள் கழித்த பின்னாடி மறுபடியும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் சோதனைக்காக வேண்டி. முதல்ல யார்கிட்ட வர்றாங்க, அந்த முடி இல்லாத நபர்கிட்ட முடி வந்துருச்சு இல்லையா, அவர்கிட்ட வர்றாங்க. எப்பா உனக்கு வந்து அன்னைக்கு வந்து நீ முடி இல்லைன்னு சொன்ன, ஒருத்தர் வந்து யாரோ 2 பேர் வந்து உனக்கான துவா செஞ்சாங்க, உனக்கு ஒட்டகத்தையும் கொடுத்துட்டு போனாங்க, நீ வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுப்பா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுப்பா அப்படின்னாக்கா, அதை எப்படி நல்லா சொல்ல முடியும், நான் கஷ்டப்பட்டது என்னுடைய உழைப்பின் மூலமாக இவ்வளோ பெரிய பணக்காரனாக வந்திருக்கிறேன்,
நான் தான் இவ்வளோ தூரம் வந்தது, அவர் சொல்லிட்டு போனதும் வந்துருச்சுனாக்கா அவ்வளோதான், அந்த நேரத்தில் முடிஞ்சிருச்சு. அதுக்காகவே நான் வந்து எப்படி நன்றி செலுத்த முடியும் அப்படின்னாரு. அப்படியா, நீ சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா இது நிரந்தரமாக இருக்கும், நீ சொல்கிறது உண்மை இல்லைன்னா அல்லாஹ் பழைய நிலைமைக்கு உன்னை கொண்டு போயிடுவான் அப்படின்ட்டாங்க. எப்போ? நன்றியை மறந்ததுனால. அப்போ பழைய நிலைமை என்ன? மறுபடியும் ஷேம்பை போட்டு நம்ம முடிய போக்குற மாதிரி, இந்த நெருப்பு வச்சு முடிய போக்குற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து 2வது நபர்கிட்ட போகிறாங்க, இந்த விஷயத்தை சொல்லி நிப்பாட்டிக்கிறோம். 2வது நபர்கிட்ட போகிறாங்க. 2வது நபர்கிட்ட போன பின்னாடி அவர் என்ன கேட்குறாங்க, எப்பா நீ வந்து இந்த நோயினால் பாதிச்சிருந்த, உனக்கு வந்து சரி பண்ணி கொடுத்தாச்சு, நோயை சரி பண்ணியாச்சு, சரி பண்ணி கொடுத்தது அல்லாஹ். அதே மாதிரி வந்து உனக்கு நீ இந்த அளவுக்கு பணக்காரனாக வந்திருக்கேன்னு சொன்னாக்க உனக்கு அந்த இடத்துல செல்வ செழிப்போடு வாழ வச்சது அல்லாஹ், பொருளாதாரத்தை உனக்கு பிரக்கத் செஞ்சது அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிரு, நீ நன்றி சொல்லப்பா அப்படின்டா. அது எப்படி முடியும்? நோயை சரி பண்ணது என்னமோ அந்த நேரத்தில் அவர் சொல்லி நடந்திருந்தாலும் கூட நான் எதுக்கு அவனுக்கு நன்றி சொல்லணும்? என்னுடைய கஷ்டப்பட்ட உழைப்புனால என்னுடைய இந்த இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகியிருக்கிறேன், நான் எதுக்கு அவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற வார்த்தையில் அவர் மமதையாக பேசினார். அந்த அகங்காரத்தோடு பேசுகிறேன். நான் இப்போ சாஃப்டாக சொல்லிட்டு போகிறேன், விறுவிறுன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ அவர் அந்த மமதையில் பேசுகிறதுனால அந்த முதல் நபருக்கு என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதே வார்த்தை இவருக்கும் சொல்கிறாங்க. நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் இது உனக்கு நிரந்தரமாக இருக்கும், இல்லை நீ சொல்கிறது பொய்யாக இருந்தால் பழைய நிலைமைக்கு அல்லாஹ் உன்னை கொண்டு போயிடுவான் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன விஷயம்னாக்க, நமக்கு அல்லாஹ் தஆலா நியாமத்துக்கள் அள்ளி கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறோமே, காசு பணத்திலையோ அல்லது வேற உயர் பதவிகள்லையோ மற்ற இடங்கள்லையோ எதுலேயும் அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான். எப்பவும் போல நார்மலாக இருக்கணும், ஆடிடக்கூடாது. ஆடினா இவங்க 2 பேத்துக்குள்ள நிலைமை. பின்னாடியே அடுத்து 3வது நபருக்கு வர்றாங்க. 3வது நபருக்கு வந்து என்ன கேட்குறாங்க, உனக்கு கண்ணை சரி பண்ணி கொடுத்தது ஒரு ஆள் சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி உனக்கு இந்த அளவுக்கு ஆடுகள்லாம் இந்த அளவுக்கு பெருகி இருக்குது, அதுக்காக நீ என்ன செய்ய, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லப்பா அப்படின்னு சொன்ன பின்னாடி அப்போ அவர் சொல்கிறாரு, நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க, இல்லைன்னா நான் மறந்துருப்பேன். நீங்கள் சொல்கிறது உண்மைதான், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எனக்கு கண்டு தெரியாமல் இருந்தது உண்மை, 2 பேர் வந்து என்கிட்ட பேசுனது உண்மை, அவங்க எனக்கான துவா செஞ்சது உண்மை, அதனால் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலியை கொடுக்கட்டும்னு அவருக்கான ஒரு துவா செஞ்சுட்டு இவர் அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னார். அப்போ அந்த 2 வந்திருந்த அந்த மலக்குகள் திரும்பி துவா செய்கிறாங்க, மென்மேலும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும், உன்னுடைய பொருளாதாரத்திலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் அப்படின்னு அந்த வந்திருந்த 2 மலக்குமார்களும் இந்த நபருக்காக 3வது நபருக்கான துவா செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுத பின்னாடி தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.